அனைவருக்கும் வணக்கம். ஆ, மெய்ப்பொருள் இயற்கை வழி விவசாயம்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் நம்ம வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் இதில் பேசுவோம். அப்படி பேசும்பொழுது விவசாயம் மற்றும் அதை சார்ந்த வாழ்க்கை முறைகள்ன்ற மாதிரி எல்லாத்தையுமே பேசுவோங்க. சரிங்க, விவசாயத்தை பற்றி நீங்கள் என்ன புதுசாக பேச போகிறீங்க? நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க. உரம் எப்படி தயாரிக்கிறது, பூச்சி விரட்டி எப்படி தயாரிக்கிறதுன்னு. அதை பற்றின டீட்டெயிலாக நான் பேச போகிறதில்ல. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், எப்படி பண்ணுறோம், அப்புறமேட்டு உரங்கள் எப்படி நான் பண்ணுறேன், அந்த மாதிரி ஏன் இதை போடுறோம்னா நிறைய பேர் கேட்டுட்டாங்க. நம்ம வந்து ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய ஸ்டேட்டஸ் அப்டேட்லாம் போட்டிருந்தோம். இதெல்லாம் நல்ல விஷயமா இருக்குது. நீங்கள் ஒரு சேனலாக க்ரியேட் பண்ணி ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா வேணுன்றவங்க பார்ப்பாங்க. சஜஸ்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு லிங்க் போகும். இப்போ இதுனா வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸ் மட்டும்தான் அந்த ஸ்டேட்டஸை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு சேனலை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது ஆனால் ஒரு தயக்கத்தினால சரி வேண்டாம் அப்படின்ட்டு விட்டு வச்சுருந்தேன். சரி இப்போ பண்ணலாம், ஸ்டேட்டஸ் போடுறோம். அப்போ இருந்த என்ன சொல்கிறது, சப்போர்ட் ரொம்ப கம்மி, அதனால் டைம் கிடைக்கல. இப்போவும் நம்ம வந்து விவசாயம் பார்த்துட்ருக்கோம். அதனால் கிடைக்கிற டைமில் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அதை ரெகுலராக அப்டேட் பண்ணலாம். இதிலிருந்து நமக்கும் சில விஷயங்கள் மற்றவங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம செய்கிறதும் மற்றவங்களுக்கு தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மற்றவங்க சொல்கிறதையும் கேட்டு நான் சில முறைகள் பண்ணி செஞ்சு பார்த்து அதில் சக்ஸஸ் ஆகுது. நான் சொல்கிறதையும் சிலர் கேட்டு செஞ்சு செலவுகள் குறைந்து நல்ல முறையில் ஈல்டும் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப எப்படி பண்ணுறோம், என்ன பண்ணுறோன்றது ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. இதில் இந்த மாதிரி எல்லாமே பேசுவோம். நம்ம இதில் வந்து டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உரம் இப்படி நான் என்ன மாதிரியான உரங்கள் தயார் பண்ணுறேன், நிறைய இது எல்லாமே சொந்த நானும் வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து அதிலிருந்து கற்றுக்கிட்டது தான். நான் எவ்வளோ நாளாக விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கடந்த 6 வருடங்களாக 7 வருடங்களாக பண்ணிகிட்ருக்கேன். 2017 நான் ஆரம்பித்தேங்க. வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு தான் விவசாயத்துக்கு ஆரம்பித்தோம். அப்படி விவசாயத்துக்கு இறங்கி செய்கிறப்ப ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லைன்னா அது எவ்வளோ கஷ்டம், ஒரு மேன் பவர் சப்போர்ட் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம், அதே மாதிரி நமக்கு மனநிலை, உடல்நிலை இது எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும் விவசாயம் பண்ணுறப்ப. அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஒரு டென்ஷன் ஆகிட்டிங்கன்னா, ஒரு நீங்கள் பயிர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஒழுங்காக பண்ணவே முடியாது. ஏன்னா மனசில் வேறு ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து விவசாயம் பண்ணணும்னா நம்ம குறிக்கோள் எப்படி இருக்கணும், எப்படி மேனேஜ் பண்ணலாம், நாம் எப்படி நிம்மதியாக இருக்கலாம். எல்லாத்துடைய எக்ஸ்ட்ரீம் கோல் என்ன அப்படின்னா நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றது தான். அது வெளியே அவங்களுக்கு வெளிப்படையாக தெரியலனாலும் அவங்களுடைய தேடல் எல்லாமே அதை பொறுத்து தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அது எப்படி இருக்கும், இப்போ மற்ற தொழில் பண்ணுறவங்களுக்கு இல்லையா அப்படின்னா அவங்களுக்கும் இருக்குது. அதை சார்ந்து எனக்கு பேச தெரியாது. ஏன்னா நிறைய தொழில் இருக்குது சரிங்களா? இப்போ டிரான்ஸ்போர்ட்டுன்றது ஒன்று, அதில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அவங்களும் ஓட்டுறது வாழ்க்கை முறைக்காக தான். அதுவும் உயர்ந்த தொழில், எதுவுமே தாழ்ந்த தொழில் இல்லை. ஸோ நாம் விவசாயம் பண்ணுறதுனால விவசாயம் சம்மந்தப்பட்டு பேசுவோம், அதை முக்கியமாக எடுத்து பேசுவோம் அப்படின்றது தான். அதனால் நான் வந்து விவசாயம் தான் பெருசு, மற்ற எல்லாமே சீப் அப்படின்ற மாதிரிலாம் எந்த இதுவும் இல்லை. ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் நிம்மதியான ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும், சூழ்நிலைகள் இருக்கும். அது அவங்களுக்கு அப்படி இருக்கப்போ அது ஓகே. ஆக மொத்தத்தில் நம்மளுடைய அல்டிமேட் கோல், அதாவது உயர்ந்த லட்சியம் என்ன அப்படின்னா, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும். எப்படி இருந்தால் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் விவசாயத்தில் இருக்கிறப்ப அந்த வாழ்க்கை முறை. ஏன்னா ரசாயனங்கள்லாம் பயன்படுத்தி ஒரு மாதிரியான விவசாயம் பண்ணுறதுனால மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க இருக்காங்க. ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு இருக்கிறவங்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்காங்க. என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது எல்லாமே நம்ம இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோங்க. அதே மாதிரி இது வந்து யூடியூப் சேனலுக்கு நான் ரொம்ப புதுசு, அதனால் வீடியோக்கள் வந்து ஒரு கோர்வையாக போடுறதுன்றதுக்கு ஒரு நாள் ஆகும். இது வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான். இந்த சேனலில் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்றது மட்டும்தான் இப்போதைக்கு இன்ட்ரொடக்ஷன். இந்த இன்ட்ரொடக்ஷனும் உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறிய முன்னுரையாக தான் இருக்குது. இன்னொரு முன்னுரை நான் போடுவேன், எதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேச போகிறேன்னு. ஏன்னா இன்னும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணல. அதை பண்ணிவிட்டு நம்ம தெளிவாக என்ன பேச போகிறோம், எப்படி பேச போகிறோன்றதை வச்சும் ஒரு டிஸ்கஷனாகவும் வச்சுப்போம். நான் மட்டும் பேச போகிறது இல்லை, வர கமெண்ட்ஸை வச்சு என்ன கேட்டிருக்காங்க, இல்லை அது சொல்யூஷன் சொல்லியிருந்தாங்கன்னா அது என்ன சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இது பண்ணுறப்ப என்னென்னா மேலும் மேலும் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம். நமக்கு சிரமப்பட்டுருப்போம் ஒரு சில விஷயத்தில், அதுக்கு ஒரு எளிமையான முறை இருக்கும், அது இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும். அது நம்ம கேட்குறப்ப அட இவ்வளோ சிம்பிளான விஷயத்தை தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதுக்காக தான் இந்த சேனலில் ஒரு கமெண்ட்ஸ் வருது, டிஸ்கஸ் பண்ணுவோம்.
சிறப்பாக பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கோங்க. புதிதாக விவசாயத்துக்குள்ளே வரவங்கள என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மற்றவங்க ஆலோசனைகள்லாம் எப்படி இருக்கும், அதை கேட்டால் நான் கரெக்டாக இருக்குமா, யார் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி நம்மளுடைய ஆலோசனைகள் கேட்கும்பொழுது நம்மளுடைய கோல் எப்படி இருக்கணும், அப்படி நம்ம கோலை ஃபிக்ஸ் பண்ணுறப்போ மற்றவங்க சொல்கிறது இது செட் ஆகும் செட் ஆகுதுன்னு எப்படி டிசைட் பண்ண முடியுமா, அந்த மாதிரிலாம் நிறைய பார்க்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்த நாம் செய்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம்ப்பா, ஆள் கிடைக்கிறதில்லப்பா, இது சிரமம்ப்பா. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணிகிட்ருப்பாங்க, ஏர்ன் பண்ணிட்டுருப்பாங்க. நாம் அதை கேட்டு இது சிரமம், இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். அப்படிலாம் கிடையாது. நம்ம தான் நம்மளை பற்றி ஆராய்ச்சி பண்ணி நம்மளால் எது முடியும் எது முடியாதுன்றதை ஒரு டிசைட் பண்ணி ஒரு ஆரோக்கியமான சூழலில் விவசாயம் பண்ண முடியும். விவசாயம்ன்றது வந்து உண்மையிலே பயங்கர ஒரு சிறந்த விஷயங்க. நம்ம அது எவ்வளோ பரப்பில் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், என்ன விதைகள் பயன்படுத்துகிறோம், என்ன உரங்கள் பயன்படுத்துகிறோம், நம்ம காட்டுக்குள்ளே வந்து உரங்கள்லாம் எதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்குது, என்னென்ன மூலிகை செடிகள் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே எனக்கும் தெரியாது. இப்போ நான் பேச தான் ஒவ்வொன்றை பற்றியும், ஏன்னா இப்போ சொல்லணுன்றதுக்காகவே அதை பற்றி நான் படிக்க ஆரம்பிப்பேன். அப்போ நிறைய விஷயங்கள் தெரியும், நிறைய பேர்த்துக்கு எடுத்து சொல்லுவோம், மற்றவங்களுக்கு இருந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அந்த காரணத்துக்காக தான் இந்த சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கேன். மேலும் அடுத்த முன்னுரைகளில் வந்துட்டு இந்த வீடியோஸ் எவ்வளோ நேரம் போடுவோம், என்னென்ன வந்து இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதை எப்படி பண்ணுறோம், எல்லா விஷயமும் போடுவாங்க. ஏற்கனவே ஒரு 2-3 வீடியோஸ் சும்மா ஒரு இதுக்காக போட்டிருக்கேன். நம்ம ஷெட்டில் இருந்து எப்படி வந்து மாட்டு சாணம், கோமூத்திரம், அதே மாதிரி ஆட்டினுடைய கோமூத்திரம் இதெல்லாம் எசன்ஸாக ஒரு டேங்கில் கலெக்ட் பண்ணி எப்படி நம்ம வந்து பயிர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அது கலெக்ட் பண்ணுற விஷயம் மட்டும் போட்டிருக்கேன். அதை திரும்ப எடுத்து பயிர்களுக்கு கொடுக்குற விஷயத்தையும் அதில் அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி பிளேலிஸ்ட் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணிவிடுவோம், ஒவ்வொன்றுக்கு பிரித்து போடுவோம். யாருக்கு எது தேவைப்படுதோ அவங்க போய் அதை எடுத்து பார்த்துக்கணும். பசிக்கிறவங்களுக்கு உணவு கொடுத்தா அவங்க வயிறார சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. பசி இல்லாதவங்களுக்கு நம்ம உணவு கொடுத்தா அவங்களுக்கு வெறுப்பு தான் வரும். அதனால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. யார் தேடலும் தேவையும் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்ப்பாங்க, பயன்படுத்திக்கிங்க. அவங்களால எனக்கும் ஆதாயம் இருக்குது, அவங்களுக்கும் ஆதாயம் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது நல்லபடியாக எல்லாரையும் போய் சேரணும், விவசாயம் வளரணும், விவசாயி வளரணும், விவசாயிகிட்டேருந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு புரோக்கராக இருக்கட்டும், ஒரு கன்சியூமராக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா இருக்கணும், ஒரு ஆரோக்கியமான சூழல் உருவாகணும், வீழ்ச்சி அடையக்கூடாது. தவறான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கொடுத்து எல்லாருக்கும் ஒரு மறைமுகமான வீழ்ச்சியை காமிச்சிட்ருக்காங்க. அதிலிருந்து தவிர்த்து வெளியே வரணும். நம்ம மனநிலை எதை நோக்கி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த சேனல். இந்த வீடியோவே நான் 5 நிமிஷத்தில் முடிக்கணும்னு நினச்சேன். இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ 8 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. மேலும் வரும் காலங்களில் மற்ற வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம விவசாயத்தை பற்றி ஆலோசனைகளும் செய்து நல்ல முறையில் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.